நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு சீதாவின் மெஹந்தி டிசைன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஸ்னேகான்னு ஒரு குட்டி பாப்பா. அவள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கா. தினமும் அவங்களோட அம்மா தான் அவளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. இன்றைக்கி என்னடானா ஸ்னேகாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. அவங்க அம்மா கஷ்டப்படுறத பார்த்தோன்னையும், அம்மா இன்றைக்கி நானே ஓரமாக நடந்து ஸ்கூலுக்கு போய்க்கிறேன், நீங்கள் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. இல்லைடா செல்லம், அம்மா உன்னை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. இல்லைம்மா பரவாயில்லம்மா, நான் தான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன்ல, நானே போய்க்கிறேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவள் பொறுமையாக நடந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கா. போகிற வழியிலேயே கல் தடுக்கி தெரியாமல் கீழே விழுந்துடுறா. அவள் கையில் சாப்பாடு கூடை ஒன்று வச்சுருந்துருக்கிறா. அந்த கூடையும் சேர்ந்து கீழே விழுந்துருச்சு. எல்லாமே கீழே கொட்டிருச்சு. அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு கார் ஓட்டிட்டு அவங்க அம்மாவை காரில் உட்கார வச்சுட்டு வந்துட்டுருக்குறா. அந்த பொண்ணு அந்த குட்டி பாப்பா கீழே விழுந்ததை பார்த்துட்டாங்க. அம்மா ஒரே ஒரு நிமிஷம் இருங்கம்மா, அந்த பாப்பா கீழே விழுந்துட்டால, அவளை நான் தூக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து கீழே இறங்குறாங்க. என்னாச்சு குட்டி பாப்பா, கீழே விழுந்துட்டியா? பார்த்து நடந்து வரணும் சரியா? ஏன்னா ரோடெல்லாம் எப்படி இருக்குது, நிறையா வண்டியெல்லாம் வருதுல்ல, அதனால் ரொம்ப கவனமாக வரணும். தனியாவா வந்த, உங்கள் அம்மா அப்பா கூட வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குட்டி பாப்பா சொல்கிறா, இல்லைக்கா நான் தான் வந்தேன், எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லையா, அதனால தான் நானாக ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறா. சரி நீ கீழே விழுந்துட்டல, அடி ஏதாச்சும் பட்டிருக்கான்னு பார்க்கலான்ட்டு பார்க்குறாங்க. காலில் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்குது. குட்டி பாப்பா நீ இப்போ ஸ்கூல் போக வேண்டாம், நான் உன்னை உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறேன், உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, அக்கா காரில் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா பரவாயில்லக்கா, நானே போய்க்கிறேங்க்கா ஸ்கூலுக்கு, எங்கள் அம்மா இப்போ நான் வீட்டுக்கு போனேன்னா பயந்து போயிடுவாங்கக்கா அப்படிங்கிறா. இல்லை பாப்பா, அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க, நான் பேசிக்கிறேன் அம்மா கிட்ட அப்படிங்கிறாங்க. சரிக்கா, நான் எங்கள் வீட்டுக்கு வழி சொல்கிறேன், ஆனால் நான் உங்கள் கூட கார்லலாம் வரமாட்டேன், எங்கள் அம்மா முன்ன பின்ன தெரியாதவங்க கூடலாம் எங்கேயுமே போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நான் நடந்து வரேன், நீங்களும் என் கூட நடந்து வரீங்களா அப்படின்னு கேட்குறா. சரி பாப்பா போகலாம், உன்னோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சுல்ல, அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் பாப்பா, அக்கா ஃபோன் மட்டும் கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே நில்லு அப்படிங்கிறாங்க. காரில் போய் ஃபோன் எடுத்துகிட்டு, அம்மா இருங்கம்மா, நான் அந்த பாப்பாவை வீட்டு வரைக்கும் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த ஸ்னேகா பாப்பாவும் அந்த கார் ஓட்டிகிட்டு வந்த பொண்ணும் ஸ்னேகாவோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அக்கா உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். என்னோட பேர் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட பேர் என்ன அப்படின்ட்டு அந்த மீனா கேட்குறாங்க. என்னோட பேரா ஸ்னேகா அப்படிங்கிறா. ஓ ஸ்னேகாவா, ரொம்ப அழகாக இருக்கே உன்னோட பேர் அப்படின்றாங்க. ஆமாக்கா, என்னோட அம்மா தான் எனக்காக இவ்வளோ அழகான பேரை வச்சாங்க அப்படிங்கிறா. அக்கா எங்கள் வீடு வந்துருச்சு, இதான் எங்கள் வீடு, வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறா. அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு ஸ்னேகா கத்திக்கிட்டே போகிறா. அவங்க அம்மா கோன் வைக்க வந்தவங்களுக்கு கோன் வச்சு விட்டுட்டுருக்குறாங்க. என்னடா இது ஸ்னேகா குரல் கேட்குது, அதுக்குள்ளேயும் எப்படி வீட்டுக்கு வந்தா, என்னமோ ஏதோன்ட்டு பயந்துடுச்சு வராங்க. பார்த்தா அவங்க கூட ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டு மீனா கூட வந்து நிற்கிறா ஸ்னேகா. என்னடா இது, மீனாவுக்கு எப்படி ஸ்னேகாவை தெரியும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க சீதா. ஹேய் சீதா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னோட பொண்ணு தான் ஸ்னேகாவா அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம் மீனா, நீ நல்லா இருக்கியா, என்னோட பொண்ணு தான் ஸ்னேகா அப்படின்ட்டு கீதா சொல்கிறாங்க. சரி உள்ளே வா அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்தாம்மா சீதா, நீ மெஹந்தி வச்சு விட்டதுக்கான காசுன்ட்டு காசை கொடுத்துட்டு மெஹந்தி வச்சுக்கிட்டவங்க கிளம்பிட்டாங்க. சீதா நீ மெஹந்தி எல்லாம் வைப்பியா அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம் மீனா, நான் மெஹந்தி எல்லாம் வைப்பேன், இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து வச்சுட்டு போவாங்க, எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை நான் போட்டு கொடுக்குறேன், அவ்வளோதான், பெரிய அளவுலலாம் நான் ஒன்றும் பார்க்கல, வீட்டில் இருந்தே தான் பார்த்துட்ருக்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மீனாக்கா, எங்கள் அம்மா வச்ச மெஹந்தி என் கையில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ட்டு ஸ்னேகா அவளோட கையில் வச்ச மெஹந்தியே காமிக்கிறான். ஆமாம் ஸ்னேகா, ரொம்ப அழகாக இருக்குதே. சீதா நானும் ரொம்ப நாளாக நல்ல மெஹந்தி டிசைனரை தான் தேடிட்டுருக்கிறேன், யாருமே இவ்வளோ அழகாக போட்டு நான் பார்க்கவே இல்லை, எனக்கு நெக்ஸ்ட்டு மந்த்து மேரேஜ் இருக்குது, அதுக்காக தான் நான் நல்ல ஒரு மெஹந்தி டிசைனரை தேடிட்டுருக்கேன், நீயே எனக்கு மெஹந்தி வச்சு விட்றியா என்னோடய கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக மீனா, நான் வச்சு விட்றேன் உனக்கு அப்படிங்கிறாங்க. சரி வா, உனக்காக நான் இப்போ ஒரு மெஹந்தி வச்சு விட்றேன்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்ருக்காங்க. என்னடா இது, இன்னும் போன மீனாவை ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் சீதாவோட வீட்டுக்கே மீனாவோட அம்மாவும் வந்துட்டாங்க. கீதாவும் மீனாவுக்கு மெஹந்தி டிசைன் போட்டு விட்டுட்டாங்க. சூப்பராக இருக்குது கீதா, நீ போட்ட மெஹந்தி டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸையும் நான் உங்ககிட்ட வந்து மெஹந்தி டிசைன்ஸ் போட்டுக்கிறதுக்கு வர சொல்கிறேன். சரி நீ போட்ட மெஹந்தி டிசைனுக்கு எவ்வளோ காசு அப்படின்ட்டு கேட்குறாங்க. காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் மீனா, நான் உனக்காக ஆசையாக பிரியமாக தான் போட்டு விட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே காசெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைல்ல கீதா, நீ செஞ்ச வேலைக்கான ஊதியத்தை நீ வாங்கியே ஆகணும், இந்தா பூடி காசை வாங்கிக்கோ அப்படின்ட்டு மீனா சொல்கிறா. மீனாவோட அம்மாவும், ஆமாம்மா கீதா, நீ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இவளுக்கு அழகான டிசைன் போட்டு விட்டுருக்க, இதுக்கு போய் நீ காசை வாங்கலைன்னா என்ன அர்த்தம், நீ காசை வாங்கிக்கோம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நீங்களும் மீனாவும் இப்படி மாறி மாறி சொல்கிறதுனால நான் காசை வாங்கிக்கிறேன். எனக்கு காசை வாங்கிக்கிறதுல ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கிறாங்க கீதா. சரி கீதா, நானும் அம்மாவும் இப்போ வீட்டுக்கு புறப்படுறோம், நேரமாச்சு இல்லை, அப்பா வேறு வீட்டில் தனியாக இருப்பாங்க, இன்னொரு நாளைக்கு பொறுமையாக வந்து பேசிட்டு இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இந்தா கீதா, இதில் என்னோடய ஃபோன் நம்பரும் அட்ரஸும் இருக்குது, குடும்பத்தோடு எல்லாரையும் கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிட்டாங்க. சில நாட்கள் அப்படியே ஓடிடுச்சு. மீனா அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மெஹந்தி டிசைன் என்னோடய ஃப்ரெண்டு போடுறா அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறா. அதனால் மீனாவோட ஃப்ரெண்டும் கீதா கிட்ட வந்து மெஹந்தி போடுறதுக்காக வராங்க. கீதா மீனாவோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப அழகாக மெஹந்தி டிசைன் போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கான காசையும் வாங்கிக்கிட்டாங்க. நிறையா இப்போ வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் கீதா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சமைச்சிட்ருக்குறாங்க. அப்பான்னு பார்த்து திடீர்னு மீனா அவங்களோட கணவரை கூட்டிகிட்டு கீதாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. ஆனால் கீதாவோட வீட்டில் கீதாவோட மாமனார் மாமியார் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க கணவர் மட்டும்தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த கீதா என்ன நினச்சிட்டு இருக்கா, அடிக்கடி ஓயாமல் அவளோட ஃப்ரெண்டுங்களை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சிக்கிட்டே இருக்கிறாளே, எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பா போச்சு. ஃப்ரெண்டுங்க கூடவே பேசிக்கிட்டு அவங்க கூடவே பொழுதை கழிச்சிக்கிட்டு இருக்கா. வீட்டு வேலையை கூட ஒழுங்காகவே பார்க்குறது கிடையாது. இப்படியே பண்ணிகிட்ருக்காடா அவனோட மனைவி, சொல்லி வை அப்படின்ட்டு அவங்களோட மாமியார் சொல்கிறாங்க. கீதா அவளோட வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்டு மீனாவையும் மீனாவோட கணவரையும் ரொம்ப நல்லா உபசரித்து கவனிச்சிட்ருக்கிறா. என்ன மீனா, வந்த வேலையை பார்க்குறத விட்டுட்டு இப்படியே கதை பேசிகிட்டு இருந்தால் எப்படி, அப்போ எப்படி கீதாவுக்கு விஷயத்த சொல்ல முடியும், அந்த நியூஸ் பேப்பர் எடு அப்படிங்கிறாரு மீனாவோட கணவர். ஆமாம் ஹாரி, நானும் மறந்தே போயிட்டேன், ஸோ நான் காரில் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கீதா கிட்டே மீனா கொடுக்குறாங்க. கீதாவும் நியூஸ் பேப்பரை வாசித்து பார்க்குறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, சிறந்த மெஹந்தி டிசைன்களை போடும் மெஹந்தி டிசைனரை தேர்ந்தெடுக்கும் போட்டின்னு அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கு. அதுவும் வீட்டிலையே டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சி அதை கொரியர் பண்ணணுமா. அதில் எந்த டிசைன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கோ அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வேலையும் தந்து அவங்களோட ஃபோட்டோவை நியூஸில் வரும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னு படிச்சிட்டியா கீதா, நீ தான் ரொம்ப நல்லா மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் போட்டுருல, இது உனக்கு நல்ல வாய்ப்பு தானே, இதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீதா சொல்கிறா, கண்டிப்பாக மீனா, கண்டிப்பாண்ணா, நீங்கள் 2 பேரும் எனக்கு எவ்வளோ நல்ல நியூஸை சொல்லியிருக்கிறீங்க, இதை நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன், என்னோடய முழு முயற்சியை நான் போடுறேன், நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ இந்த போட்டியில் நான் கண்டிப்பாக பங்கேற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, வாழ்த்துக்கள், அப்போனா நாங்கள் இப்போ போயிட்டு வரோம், நேரமாச்சுல்ல நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு மீனாவும் மீனாவோட கணவரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கீதா என்ன பண்ணுறான்னா, நம்ம போட்டிக்கான வேலைகளை செய்யலான்னு சொல்லிட்டு 4 நாளாக அவளுக்கு என்னென்ன மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் தெரியுமோ எல்லா மெஹந்தி டிசைன்ஸையும் ஒரு பேப்பரில் வரைஞ்சி வைக்கிறா. அதில் தரம் பிரிக்கிறா. இது எவ்வளோ அழகாக இருக்குது, அது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதில் எது ரொம்ப அழகாக இருக்கோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடுறா. சரி, இதை நம்ம கொரியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை அந்த ஆஃபீஸ்க்கு கொரியர் பண்ணிடுறா. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. சில நாட்கள்லேயே மெஹந்தி டிசைன் போட்டியில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் போட்டியில் கலந்துக்கிட்டு கொரியர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் கீதா தான் முதல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. கீதாவோட ஃபோட்டோ நியூஸ் பேப்பர்லலாம் வந்துருச்சு. இந்த போட்டியில் ஜெயித்தவங்களுக்காக ஒரு விழா நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து. அதனால் விழா நடத்துறதுக்காக பத்திரிக்கையை தயார் செஞ்சு பத்திரிக்கையை கீதாவுக்கு கொரியர் பண்ணுறாங்க. கீதாவுக்கு அந்த ஆஃபீஸில் அனுப்பின பத்திரிக்கை வந்து சேர்ந்துருச்சு. நியூஸ் பேப்பரை வாங்கி பார்க்குறா. தலைப்பு செய்தியிலேயே அவளோட புகைப்படம் தான் இருக்குது. இந்த சந்தோஷமான விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டோனையுமே கீதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல.
அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போதே மீனா கீதாவுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. பத்தியா கீதா, உன்னோட திறமையால் நீ ஜெயிச்சிட்ட, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறாங்க. உடனே இந்த நல்ல விஷயத்த நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டேயும் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு ஓடியே போகிறா. எல்லார்கிட்டேயும் அந்த நியூஸ் பேப்பரை காமிக்கிறா. எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் ஆயிடுச்சு. சரி, நடக்க போகிற விழாவுக்கு குடும்பத்தோடு எல்லாரும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. அந்த விழா நடக்கிறதுக்குள்ளேயுமே பிரபலங்கள் நிறையா பேர் இந்த கீதா கிட்ட வந்து மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. கீதாவோட மாமியாருக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. நம்ம அன்னைக்கு கீதாவை எப்படியெல்லாம் பேசணும், நம்ம பையன்கிட்ட எவ்வளோ மாட்டி விட்டோம், ஆனால் கீதா எவ்வளோ நல்ல விஷயத்த பண்ணி நம்ம குடும்பத்துக்கே பெருமையை சேர்த்துருக்குறாளே, இவ்வளோ நல்ல மருமக கிடைச்சதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக நினைக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் விழா நடக்கிற நாளும் வந்துருச்சு. குடும்பத்தோடு எல்லாரும் அந்த விழாவுக்கு வந்துட்டாங்க. விழாவையும் நல்லபடியாக தொடங்கிட்டாங்க. அந்த விழாவுக்கு வந்த கெஸ்ட்டு எல்லாத்தையுமே பேச சொல்கிறாங்க. கெஸ்ட்டு ஒவ்வொருத்தராக பேசி முடிக்கிறாங்க. எல்லாரும் பேசி முடித்ததுக்கப்புறமா கீதாவை மேடைக்கு அழைக்கிறாங்க. கீதாவோட பேரை மைக்கில் சொன்னோன்னே கீதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, அந்த விழாவில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே கைத்தட்டுறாங்க. கீதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இவ்வளோ பெரிய மேடையில் நம்மளோட பேர் இவ்வளோ சத்தமாக எல்லார் முன்னாடியும் கேட்குதே, என்னாலேயே நம்ப முடியல அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக நடந்து மேடைக்கு போயிட்டாங்க. கடைசியாக பரிசு கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. கெஸ்ட்டு பேசுகிறாங்க. சிறந்த மெஹந்தி டிசைனை வழங்கிய மெஹந்தி டிசைனர் கீதாவிற்கு 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த மெஹந்தி டிசைனர் அவார்டை எங்கள் குழு வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டை கொடுக்குறாங்க. அந்த அவார்டை தான் கையில் பிடிச்சோன்னே கீதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. கண்ணில் ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு விஷயம் நம்மளை தேடி வருது அப்படின்னா அந்த விஷயத்துக்கான நம்ம முழு முயற்சியை நம்ம செஞ்சே தீரணும். அந்த முழு முயற்சியை நம்மளை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போகும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல நண்பர்களோடு பழகும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்களும் நம்மக்கிட்ட வரும். அதே சமயம் நல்ல நண்பர்கள் நல்ல விஷயங்களை தான் பகிர்வாங்க. அந்த நல்ல விஷயங்களை நல்ல முறையில் ஏற்றுக்கோங்க, நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் மெஹந்தி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும், யாருக்கெல்லாம் மெஹந்தி டிசைன் போட தெரியும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.